Hi students, welcome to UduMax. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் உங்களோட கிராக் செட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களோட சாப்டர் 2 ஃபுல்லாக ஒரு கோ த்ரூ ரிவிஷன் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் என்னென்னா, ஸோ ஐ பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ ரெண்டு ஐ டேர்ம் கொடுத்துட்டு ஸோ அதோட பவரை வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க, மைனஸ் பண்ண சொல்லுவாங்க, மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடல் சம் வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அதை நான் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி a + ib, ஸோ ஒரு ஃபார்மேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு ரெண்டு டேர்ம் மாதிரி கொடுப்பாங்க, z and w. ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இன்வர்ஸ், ஸோ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z வந்து -z. அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z வந்து 1/z. ஸோ அந்த மாடல் நான் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் இன்இக்வாலிட்டி. ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் இன்இக்வாலிட்டியும் நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் நான் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ரியல் அண்ட் இமேஜினரி, ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸோ அது வந்து ரியலா இல்லை இமேஜினரியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு ஸோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா a + ib, ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும், சால்வ் பண்ணி இந்த ஃபார்மேட்க்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுவும் நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அண்ட் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 3 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 5 மார்க்கை பார்த்தா லோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் ஷோ தட் மாடலில் வர எல்லா சம்முமே அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ மாடலில் வர அதிகமான சம்ஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து 5 மார்க்ஸ்க்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எடுத்திருக்க சம் வந்து லோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற சம் தான். If z is equal to x plus iy is a complex number such that imaginary of 2z plus 1 by iz plus 1 is equal to 0. Show that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y is equal to 0. ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இதில் இந்த ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணணும், அதுதான். ஸோ இதை சால்வ் பண்ணி இதில் இமேஜினரி பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பார்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் கான்செப்டில் வருதா அப்படின்றத இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கிவன் வந்து z is equal to x plus iy கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 divided by iz plus 1 is equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா z-ஓட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இமேஜினரி ஆஃப் 2 into z-ஓட வேல்யூ வந்து x plus iy plus 1 divided by I into z-ஓட வேல்யூ வந்து x plus iy plus 1 is equal to 0. ஸோ இது இப்போ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இமேஜினரி ஆஃப் 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x plus 2iy plus 1 divided by ix plus i ஸ்கொயரோட வேல்யூ வந்து i into i வந்து i ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது -1. ஸோ -1 into i -1 into y வந்து -y plus 1 is equal to 0. ஸோ இந்த இடத்துல ஐ டேர்ம், ஸோ ஐனானது இமேஜினரி டேர்ம். ஸோ இமேஜினரி பார்ட்லாம் வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இமேஜினரி ஆஃப் ரியல் டேர்ம் வந்து 2x plus 1 plus 2iy. ஸோ இது வந்து ஐ டேர்ம். ஸோ ரியல் டேர்ம் வந்து இமேஜினரி டேர்ம் வந்து தனியாக எடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரியல் டேர்ம் வந்து 1 minus i plus ix. ஸோ i இருக்க டேர்ம் வந்து இமேஜினரி டேர்ம் which is equal to 0. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஜுகேட் பண்ண போகிறோம். ஸோ கான்ஜுகேட்னா என்னது, ஸோ இங்கே வந்து ஒரு ரியல் பார்ட் இருக்குது ப்ளஸ் இமேஜினரி பார்ட். ஸோ a + ibனா நம்ம வந்து கான்ஜுகேட் பண்ணும்போது a - ibன்னு நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜினரி ஆஃப், ஸோ கான்ஜுகேட் பண்ணால் கீழே வந்து நமக்கு 1 minus y plus ix into 1 minus y minus ix. ஸோ இதுதான் வந்து கான்ஜுகேட்டிவ் டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது. அண்ட் மேலே வந்து 2x plus 1 plus 2iy into, ஸோ அப் அண்ட் டவுன் மல்டிப்ளை பண்ணால் 1 minus y minus ix.
ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கான்ஜுகேட்டிவ். ஸோ இதில் இருக்க சைனை மட்டும் நம்ம மாற்றிக்கணும். ஸோ ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸால் அப் அண்ட் டவுன் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து இமேஜினரி. ஸோ இதில் இமேஜினரி பார்ட் மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் நீங்கள் இதில் வந்து என்ன ஒரு சின்ன ட்ரிக் நீங்கள் நோட் பண்ணணுன்னா, ரியல் அண்ட் ரியல் நம்ம மல்டிப்ளை பண்ணால், ரியல் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர்றது வந்து ரியல் நம்பர் தான். அண்ட் இமேஜினரி அண்ட் ரியல் நம்பர், ரியல் அண்ட் இமேஜினரி இன்டூ இமேஜினரி. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இமேஜினரியோட பவர் என்னன்னு பார்க்கணும். ஸோ பவர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் வந்து ரியலாக வரும். பவர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து இமேஜினரியாக வரும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இமேஜினரி ஆஃப், ஸோ இதில் இருக்க இமேஜினரி பார்ட் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரியல் டேர்ம், இதுவும் ரியல் டேர்ம். ஸோ அதனால ரியல் இது தேவையில்லை. அண்ட் இது வந்து ரியல் டேர்ம், இது இமேஜினரி டேர்ம். ஸோ அதனால ரியல் இன்டூ இமேஜினரி வந்து பவர் வந்து ஆட்ல இருக்குது. ஸோ அதனால இது வந்து இமேஜினரி டேர்மாக வரும். ஸோ அதனால 2x + 1 இன்டூ -ix ப்ளஸ், அண்ட் இந்த டேர்மால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டேர்மால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து இமேஜினரி, இது வந்து ரியல். ஸோ இமேஜினரியோட பவர் வந்து ஆட் நம்பர் 1ல இருக்கு. ஸோ அதனால இமேஜினரி இன்டூ ரியல் வந்து இமேஜினரி தான் வரும். ஸோ இந்த டேர்ம் நம்ம எடுத்துக்கலாம். I 2iன்னு எழுதிக்கிறேன் இன்டூ 1 - i. அண்ட் ரியல் இன்டூ இமேஜினரி இன்டூ இமேஜினரி. ஸோ இதோட பவர் வந்து 1, இதோட பவர் வந்து 1. ஸோ 1 × 1 வந்து i² ஆயிரும். ஸோ i² வந்து ஈவன் ஆயிரும். ஸோ ஈவன் நம்பர் வந்து நமக்கு பவர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து ரியலாக வரும். ஸோ இங்கே வந்து இமேஜினரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரியல் டேர்ம் நமக்கு இங்கே தேவையில்லை. ஸோ இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஹோல் டிவைடட் பை, இது வந்து a + b × a - b ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. So 1 - y the whole square minus ix the whole square வரும். ஸோ நம்மளுடைய கீழே இருக்க டினாமினேட்டர் நம்ம தேவையில்லை. ஸோ டினாமினேட்டர் இந்த சைடு போச்சுன்னா நமக்கு வந்து 0 ஆயிரும். ஸோ மேலே இருக்க நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் இமேஜினரி டேர்ம் வந்து, ஸோ நியூமரேட்டரில் இருக்க இமேஜினரி டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 2x + 1 இன்டூ -x ப்ளஸ் 2y into 1 - y is equal to 0. And next இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2x into -x வந்து -2x². 2x 1 into -x வந்து -x. 2y into 1 வந்து 2y. 2y into -y வந்து -2y², which is equal to 0. ஸோ இதில் மைனஸ் எல்லாம் நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ 2x² அண்ட் y பவர் டேர்ம் வந்து மேலே எழுதி ஃபஸ்ட்டு. ஸோ 2x², நெக்ஸ்ட்டு 2y² எழுதிக்கலாம். ஸோ 2y² அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ பவர் வந்து மைனஸில் இருக்குது, ஸோ சைன் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ +x அண்ட் இதில் வந்து சைன் ப்ளஸில் இருக்குது, மைனஸ் காமனாக எடுத்துக்கிறேன். அதனால -2y is equal to 0. ஸோ நம்மளோட கண்டிஷன் லோக்கஸ்னால் வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட் இன் போலார் ஃபார்ம். ஸோ 3 - i√3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து போலார் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ போலார் ஃபார்ம்ன்றது எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ r cos θ + i sin θ. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் எடுத்து எழுதணும். ஸோ இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து r and θ. ஸோ r எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, r is equal to √(x² + y²). அண்ட் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. அண்ட் தீட்டா வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து, ஸோ இப்போ கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ப்ளஸ், ஸோ இது வந்து எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது, ஒய் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட 4th குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் ++, அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆல்ஃபான்னு எடுத்து எழுதிடலாம். இதே செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் -+, அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து π - ஆல்ஃபான்னு எடுத்து எழுதணும். அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா, ஸோ தீட்டா is equal to α - பைன்னு எடுத்து எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் 4th குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டா is equal to -ஆல்ஃபான்னு எடுத்து எழுதணும். ஸோ நமக்கு கிவன் ஈக்குவேஷன் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் வந்து 3 - i√3. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ வந்து 3,
ஒயோட வேல்யூ வந்து -√3. ஸோ இதில் ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு √(x²) வந்து 3² ப்ளஸ் y² வந்து -√3² which is equal to √3² வந்து 9 ப்ளஸ் √3 வந்து ஸ்கொயர் பண்ணால் √3 × √3 வந்து 3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். ஸோ 9 + 3 வந்து √12. ஸோ √12 ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணி √4 × 3ன்னு எழுதலாமா? இப்போ 2 ரூட் எடுத்தால் நமக்கு 2√3ன்னு வரும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து நமக்கு 2√3. ஸோ இதில் வந்து நம்ம ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபாவோட ஃபார்முலா வந்து என்னது? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. ஸோ ஒயோட வேல்யூ வந்து -√3 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஸோ √3 வந்து நம்ம எப்படி tan இன்வர்ஸ் ஆஃப் -√3, 3 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? √3 × √3ன்னு எழுதலாமா? ஸோ இப்போ √3 கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் -1/√3. ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் நமக்கு மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆயிரும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. ஸோ டேனில் 1/√3 வேல்யூ வந்து π - 6 இருக்கும்போது வரும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π - 6. அண்ட் கிவன் ஈக்குவேஷன் வந்து 3 - i√3. ஸோ நம்ம ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இது வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் ஈக்குவேஷன் வந்து 3 - i√3. ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ லைஸ் இன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்னா 4th குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ், ஒயோட வேல்யூ வந்து மைனஸ். ஸோ அது வந்து 4th குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ 4th குவாட்ரண்ட்டில் இருந்தால் நம்மளோட டீட்டாவோட வேல்யூ வந்து -ஆல்ஃபா. ஸோ இதை வந்து போலார் ஃபார்முக்கு கண்டிப்பாக இந்த டேபிள் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அண்ட் ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு -ஆல்ஃபா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து π/6. ஸோ நம்ம ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த போலார் ஃபார்மில் நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாம். therefore போலார் ஃபார்ம் இஸ் r cos r into cos theta. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 2√3 into cos. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா தீட்டா வந்து ஸ்ட்ரைட்டாக எழுதக்கூடாது. ஸோ எக்ஸ்பிரஷன் எழுதும் போது 2kπ எழுதிட்டு, ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கா, எக்ஸ் வந்து ப்ளஸ் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் 4th குவாட்ரண்ட் நம்ம சொல்லிட்டோம். அதனால தீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸில் வந்துருக்கு. ஸோ அதனால் ஸோ போலார் ஃபார்ம் இஸ் 2√3 into cos of 2kπ. தீட்டா வந்து மைனஸில் இருக்குது. ஸோ -π/6 ப்ளஸ் i sin 2kπன்னு எழுதணும். 2kπ ப்ளஸ் தீட்டா. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து -π/6 and k belongs to zன்னு எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க சம் வந்து ஒரு 5 மார்க். ஷோ தட் சம் வந்து நீங்கள் 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஸ்டின் வந்து if cos alpha plus cos beta plus cos gamma is equal to sin alpha plus sin beta plus sin gamma is equal to 0. Show that, ஸோ 2 கேஸ் கேட்டிருக்காங்க. cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma is equal to 3 cos alpha plus beta plus gamma. And next வந்து sin 3 alpha plus sin 3 beta and sin 3 gamma is equal to 3 sin alpha plus beta plus gamma. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்யூஷனில் ஸோ ஏ வந்து cos alpha plus I sin alphaன்னு எடுத்துக்க போகிறோம். அண்ட் பி வந்து cos beta plus I sin betaன்னு எடுத்துக்க போகிறோம். அண்ட் சி வந்து cos gamma plus I sin gammaன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏ அண்ட் பி அண்ட் சியை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு ரியல் டேர்ம்லாம் செப்பரேட்டாக வச்சுக்கலாம் அண்ட் இமேஜினரி டேர்ம்லாம் செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ cos alpha ப்ளஸ் cos beta ப்ளஸ் cos gamma ப்ளஸ் I sin alpha plus sin beta plus sin gamma.
ஸோ which is equal to நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா ஸோ a plus cos alpha plus I sin alpha வந்து e power I alphaன்னு எழுதலாமா and cos beta plus I sin beta வந்து e power I betaன்னு எழுதிக்கலாம் and cos gamma plus I sin gamma வந்து e power I gammaன்னு எழுதிக்கலாம் ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு வந்து இந்த டேர்ம் வந்து ஜீரோன்னு வந்துடும் அண்ட் ஐ இன்ட்டு இந்த டேர்ம் வந்து நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஜீரோ ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து நமக்கு ஜீரோன்னு கிடச்சிருது அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோன்னா இங்கே கொடுத்துருக்க சம்முக்கு ரிலேட்டடான ஈக்குவேஷன் வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கியூப் என்னன்னு பார்க்கலாம் ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இதான் ஏ ஸோ இதுக்கு கியூப் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பி வந்து காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் காஸ் காமா plus I sin gamma the whole cube is equal to 3 a into b into c. So a வந்து cos alpha plus I sin alpha cos beta plus I sin beta plus cos gamma plus I sin gamma. So a into b into c நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக எழுதலாம்னா cos alpha plus cos beta plus cos gamma plus I sin alpha plus sin beta plus sin gamma. ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுனால இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே டி மார்விஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது நத்திங் பட் ஸோ இப்போ காஸ் ஆஃப் தீட்டா த ஹோல் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா காஸ் என் தீட்டான்னு எழுதணும் ஸோ அதுதான் வந்து டி மார்விஸ் தியரம் ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பை யூஸிங் டி மார்விஸ் தியரம் ஸோ காஸ் 3 வந்து உள்ள மல்டிப்ளை ஆகிடும் ஸோ காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ப்ளஸ் ஐ சைன் 3 காமா இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3ஐ வந்து ஹோல் டேர்முக்கு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 3 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா plus cos gamma plus 3 I sin alpha plus sin beta plus sin gamma. ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா காஸ் டேர்ம்லாம் ஸோ ரியல் டேர்ம்லாம் தனியாக எழுதிட்டு இமேஜினரி டேர்ம்லாம் இந்த ஈக்குவேஷனில் செப்பரேட் பண்ணி எழுதி காமிச்சிடலாம் ஸோ காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 gamma ப்ளஸ் I sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma is equal to இந்த equation அப்படியே எழுதிக்கோங்க ஸோ 3 cos alpha plus cos beta plus cos gamma plus 3 I sin alpha plus sin beta plus sin gamma. ஓகே ஸோ இந்த டேர்மை அப்படியே நான் எடுத்து கீழே எழுதியிருக்கேன் ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ரியல் டேர்ம் அண்ட் இமேஜினரி டேர்ம் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம் ஸோ ரியல் டேர்ம் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம ரியல் டேர்ம் ஈக்குவேட் பண்ணுவோம் ஸோ ரியல் டேர்ம் வந்து இந்த இடத்துல என்னது இது அண்ட் இந்த சைடு வந்து இதுதான் நம்மளோட ரியல் டேர்ம் ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 gamma இஸ் ஈக்குவல் டு 3 cos alpha plus cos beta plus cos gamma. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஸோ cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma is equal to 3 cos வந்து காமனாக எடுத்துக்கலாம் alpha plus beta plus gamma. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து நமக்கு கிடச்சிருச்சா ஸோ அவங்க கொடுத்துருக்க கேஸ் 1 வந்து நமக்கு கிடச்சிருச்சு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜினரி பார்ட்டை வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம் இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ண என்ன வரும் sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma is equal to 3 ஸோ இந்த டேர்ம் ஐ விட்டுட்டு எழுதணும் ஸோ 3
sin alpha plus sin beta plus sin gamma. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைனை காமனாக எடுத்து வெளில எழுத போகிறோம். ஸோ sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma is equal to 3. சைனை காமனாக எடுத்துட்டு a plus b plus alpha plus beta plus gammaன்னு எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் கேஸ். ஸோ ஷோடுன்னு எழுதிருங்க. This is the answer. Thank you.